சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 12ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய அலைச்சல்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மன நிம்மதியற்ற நிலைமை, இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அமைதியா பொறுமையா, முடிஞ்சா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரதான் பெட்டர். வீட்டுக்குள்ள இருந்தா சண்டைகள் நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க உண்மையதான் பேசுவீங்க. ராசியிலேயே சூரியன் இருக்கு. ஆனால் நான் சொல்வத உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல எப்படி புக்கு மேல வச்சு சத்தியம் பண்ணுவோமோ, பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணுவோம், அந்த மாதிரி பேசுவீங்க. அதனாலே பிரச்சனை வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்தவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும். கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்த சமாச்சாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பதட்டமான நிலைமை வரலாம், கவனம் தேவை. ஆனா உங்களுக்கு அது ஒரு செலவு ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு தேவையில்லாத செலவை கொடுக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரங்கள்ல கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல 2 நாள் செம்ம ஃபார்ம்ல இருப்பீங்க. வித் ப்ரெஷர், நிறைய பேரை நீங்க எதிர்கொள்ற மாதிரி வரும். ஆனா நீங்க எப்படியாவது சமாளிச்சு அதை முடிச்சிருவீங்க. அதனால பெருசா பாதிப்பு கொடுக்காது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியானர் மஞ்சள் நிறம். கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிக கவனம். வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் வேண்டாம். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, ஈடுபட்ட ஆசனவாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளையும் சரி கவனம் காக்கக்கூடிய நாள். நல்லாதான் இருக்கும். திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால அது மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடுகள்ல பயணம் பண்ணக்கூடிய ஆட்கள் தயவு செய்து ஃபிளைட்ஸ், ட்ரெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரயாணம் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ஒரு 2-3 நாளைக்கு நீங்க உங்க பிரயாணத்தை தள்ளி போடுறது கூட தப்பு கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்துல இவ்வளவு கிரகங்கள், தூக்கம் இருக்காது, ஹெவி ப்ரெஷர், தேவையில்லாத செலவு, மெயினா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு, உங்களுடைய ஹெல்த் மெயினா ஹார்ட் சம்பந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, ஜவ்வு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள். எங்கேயாரு கொண்டு போய் பணம் லாக்காரதோ இல்ல நீங்க தேவையில்லாம லாக்காரதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காமல் இருக்கணுங்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு 9 சுத்து தயவு செய்து போயிட்டு வந்துருங்க. எனக்காக போங்க, உங்களுக்காக போலினாலும் எனக்காக போய் ஆஞ்சநேயர் பார்த்து வணக்கம் போட்டு 9 சுத்து சுத்திட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, உளுந்து வடை முடிஞ்சா 2 உளுந்து வடையை இல்ல உளுந்து வடை மாலையா போடுறாங்கன்னா அதை கொடுத்து அர்ச்சனம் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானமே பாதிப்பு தான். ஓப்பனா சொன்னா ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட், இவங்க ஹெல்த்ல அதிக கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க இன் ஜெனரல் யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. வயிறு உபாதைகள், அடிவேறு, இந்த மாதிரி விஷயங்கள், கழிவுகள் போகக்கூடிய பாதை, உடுக்கல் வாங்கல், இதெல்லாம் தேவையில்லாம போய் சிக்காம இருக்கிறது நல்லது. கவனமா இருக்கக்கூடிய நாள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள்.
துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வயிறு, இல்லைன்னா பகை, அப்படி இல்லைன்னா நோய், அப்படி இல்லைன்னா கடன், இதனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி வரலாம். கவனம் தேவை. எந்த விஷயத்துக்காகவும் சண்டை போட்டு காரியத்தை கெடுத்துக்காதீங்க. மெதுவா பொறுமையா இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, நிலப்பலன்கள், வாகனங்கள், கட்டிடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ப்ரெஷரா எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு லைட்டா பிபி எகிரும். கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மெயினா எந்த விதத்திலுமே குழந்தைகளுடைய ஹெல்த்ல அக்கறை காட்டுவது நல்லது. தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத ஒரு கோவம், அதெல்லாம் கம்மி பண்ணிட்டா நல்லது. சுய ஒழுக்கத்துல கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்ல தயவு செய்து கவனமா இருங்க. அடுத்தது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல ரணகலமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்க பிளான் எல்லாமே நிறைய பிரச்சனை பஞ்சாயத்தாய் தான் முடியும். மெயினா உடம்புல இருக்கக்கூடிய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. அதுவும் இந்த மாதிரி நாட்கள்ல வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போறதுதான் பெட்டர். ஆனால் இன்றைய நாளை நீங்க ரங்கநாயகி அம்மாவை வழிபாடு பண்ணிட்டு போறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள், தொண்டை எரிச்சல், திடீர்னு தொண்டை கட்டிக்கிறது, இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி கைகள் சம்பந்தப்பட்ட தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டிஸ்டர்பன்ஸ், இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சலசலப்புகள், இது எல்லாமே ஏற்படும். ஒரு ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஒரு சில நிலைமைகள் இருக்கு, பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு அதை கெடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது. அதுலயும் இந்த மாதிரி நாட்கள்ல பயணங்கள்ல அக்கறை காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. எந்த விஷயத்திலையுமே அக்கறை தேவை. செலவுகள் கண்ட்ரோல்ல இருக்காது. அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத சஞ்சலங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் இன்றைய நாளே நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சர்வ ஜாகிரதையா இருக்கணும். செம்ம டென்ஷனா இருக்கும், தேவையில்லாத ப்ரெஷரா இருக்கும், அன்னெசரி குரோதம், தேவையில்லாம நம்ம மனசு நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி, நம்ம இருக்கிற நிலைமை நமக்கு எதிரா இருக்கிற மாதிரி, பயங்கர அலைச்சல், மறதி, டென்ஷன், கோபம், என்னென்ன வேர்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போடலாம். ஆனா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. உடம்பு ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் இறைவனுடைய திருவடியில நம்ம சரணம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாரும் என்ன பண்ணா ஆஞ்சநேயரை தான் வழிபாடு பண்ணணும். மீனராசி மட்டும் கிடையாது, மேஷம் முதல் மீனம் வரை அத்தனை பேருமே ஆஞ்சநேயரை பிடிச்சுங்க. அவரு தான் இப்ப சுச்சுவேஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. சரியா? ஸோ ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.